ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நல்லா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாளாக நான் இந்த வீரப்பன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகணும், வீரப்பனுடைய ஊருக்குள்ளே போகணும், அப்புறம் வீரப்பன் சமாதியை பார்க்கணும். ரொம்ப நாளாக ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு அமைஞ்சிருச்சு. 2 நாள் ஹாலிடே இருக்கிறதுனால கிளம்பி வந்துட்டேன். வீரப்பனுடைய ஸ்டார்டிங் முதல் எண்டு வரை ஒரே வடிவில் போட்டுதானே, ஏதாவது ஒரு பிறந்து வந்த ஊர், அதுக்கப்புறம் அவர் இப்போ கல்லறை இருக்கிற இடம், எல்லாத்தையும் ஒரே வழியில் பார்த்துடலாம். வீரப்பனாருடைய ஊரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் 7 பேர் சுட்டு கொண்டாரு, அந்த இடத்துல நினைவுச்சின்னம் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம அப்படியே போயினடியா திரும்பி திருப்பதி தேவைய பாதையை வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீரப்பனுடைய சமாதியை பார்க்க போகலாம். சரி வாங்கப்பா போயிட்டு பார்த்துட்டு வரலாம். நம்ம சேனல் யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பார்த்து வர பிள்ளைங்களுக்கு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் போகிற அப்படியே நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப நாள் நானும் டிராவல் கண்டென்ட்ல வீடியோ போட்டுனே இருக்கிறேன், யாரும் அதிகமாக சப்போர்ட் கொடுக்குறதில்ல. அதுக்கப்புறம் முன்கூட்டியே சொல்லிடுறேன், வீரப்பனாரை பற்றி தப்பா சொல்றேன், சரியா சொல்றேன், நல்ல விதமா சொல்றேன், கெட்ட விதமா சொல்ற மாதிரி இந்த வீடியோல இருக்காது. ரெண்டு மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட்ல உங்களுடைய தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு போங்க, ஓகேவா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி டப் புட்டு பண்ணி யாரா தேடிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் என் கூட அப்படியே டிராவல் பண்ணிருங்க. நானா படம் நீங்கள பாத்துக்கீங்க. ஓகே வாங்க போய் கோபிநாத்தம் போயிட்டு அப்படியே எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வருவோம். இது வந்து என்ன பாத்தீங்கன்னாக்கா பாலாறுன்ற ஊரு. பாலாறு பிரிட்ஜு கிட்ட லெஃப்ட் எடுத்தா கோபிநாத்தம் போகும். இல்ல அந்த பாலாறு ஆத்து தாண்டாக்கா தமிழ்நாடு, இந்த பக்கம் கர்நாடகா. இப்போ மாதசன் மலையை பார்த்து நான் கீழே இறங்கி வந்துன்னு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 15 வருஷமா அப்படியே தான் இருக்கிறான். பாவம், மக்கள் ரொம்ப அவதிப்படுவாங்க இல்லையா? 15 கிலோமீட்டர்னா கோபிநாத்தம். ஓகே, அதுக்கு கூட அங்கேயும் தமிழ்நாடு பார்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் யாரும் போட மாட்டாங்க பொழுது. தமிழ்நாடு பசங்க, தமிழ்நாடு ஆளுங்க இருப்பாங்க, நாம ஏன் பொண்ணு விட்டாங்களோ இருக்கலாம், சொல்ல முடியாது. ஓ, இங்கே ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது பாருங்க. வெல்கம் டு காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரி. காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரியா, அதுக்கு செக் போஸ்ட் வச்சிருக்கிறாங்க. நம்ம பாட்டு போவோம், யாரும் கேட்கல. Do not stop inside the forest. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா மாவீரன் வீரப்பன் வாழ்ந்த கோபிநாத்தம் ரோடு, அந்த வழி தான் போயின்னு இருக்கிறோம். இந்த வருஷம் இந்த பக்கம் பருவமழை பெய்யாதனால மொத்தமே காஞ்சி கரோடாயிட்டு. இந்த சரௌண்டிங் காட்டுகள் தான் மாவீரன் வீரப்பன் வாழ்ந்த ஊரு கோபிநாத்தம். அழகான ஒரு ஊருக்குள்ள டிராவல் பண்ணிக்கிறோம். இந்த ரோடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமா அப்படியே தான் இருக்குதான், யாரும் ரோடு போட தெரியலையா. இது வந்து கர்நாடகா கவர்மெண்ட்ல இருக்குது. சென்ட்ரல் ஆறு போயிருக்காங்க, ஆறு தாண்டி அந்த பக்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட். இது எல்லாமே காவிரியோட வனசாரணாலயம். இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க, நல்ல ஸ்பாட்டா இருக்குது. அழகான இந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டு அப்படியே போகலாம். மழை பெஞ்சுன்னா அந்த இடம் சூப்பரா இருந்திருக்கும், பட் ஏன்னா மழை வரல, அதான் ரொம்ப சேடா இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுமா கர்நாடகா கவர்மெண்ட் பண்ணுமா நம்மளுக்கே தெரியல. ஆத்துக்கு அந்த பக்கம் தமிழ்நாடு, ஆத்துக்கு இந்த பக்கம் கர்நாடகான்னு நினைக்கிறேன், இப்படிதான் இருக்கும். மழை பெஞ்சு நல்லா பச்சை பசேல் இருந்தா எப்படி இருக்கும், கிரீனா. இமேஜின் பண்ணி பாருங்க, வேற லெவல் வந்துருக்கும், சூப்பரா. பட் ஸோ சேட், நம்ம வந்த நேரம் எப்படி இருக்குது. ரோடும் கேவலமாக இருக்குது, ஏரியாவும் கேவலமாக இருக்குது. இப்பயே இந்த ஊர் இப்படி இருக்குது, 2000 காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும், எப்படி அந்த மனுஷன் இந்த வீட்டில் அப்படி போராடினாங்க, ஒன்றும் புரியலையே. பா, கிரேட்டியா நீ, செம. 2000 காலத்துக்கு தான் நிறைய வாட்டி மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க மக்கள் எல்லாம். அந்த டைமில் எப்படி வாழ்ந்துட்டு போயிருப்பாரு பாருங்க. ஆப்பா, எங்கே கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குது. ஐயோ சாமி, இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் ஓடுறதுக்கு வண்டி. எங்கே இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப கப்பு ஏறிட்டு இருக்குது ரோடு. வந்துட்டு பாருங்க, ஏதோ ஒரு ஊர் தெரியுது. இவ்வளோ நேரம் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12-13 கிலோமீட்டர் எந்த ஊருமே கிடையாது. ஆஃபீஸ் ஆஃப் தி ரேஞ்சர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கோபிநாத்தம். தம்பிகளை ஓரம் போங்களே. ஹலோ மக்களே, மாவீரன் வீரப்பன் வாழ்ந்த ஊரில் வந்து டிஃபன் சாப்பிட்டோம் கோபிநாத்தமில்.
இது ஃபுல்லாக வந்து கர்நாடகா சேர்ந்தது சாம்ராஜ் நகராக்கு. நானும் தமிழ்நாடு நினச்சி இவ்வளோ நாளாக. கர்நாடகா சேர்ந்தது நல்லா இருக்குது ஊர். பட் என்னன்னாக்கா ரோடு தான் இல்லவே இல்லை இந்த ஊரில். எல்லாமே மண் ரோடாக இருக்குது. ரோடே இல்லை ப்ரோ இந்த ஊரில். எல்லாமே கேவலமாகுது. அவர் போய் பல வருஷம் ஆச்சு, இன்னமும் அந்த காரணத்தை சொல்ல முடியும் நீங்கள்? அவர் தான் போட்டு தள்ளிட்டாங்க, இன்னமும் அவர் வச்சு காரணத்தை ஓட்டுவீங்க. ரோடு போட்டு கொடுத்தாங்க, மக்கள் நல்லா வாழ்வாங்கள்ல. என்னவோ போங்கப்பா. கோபிநாத்தமில் ஒரு கோயில். நல்ல ஊரியா கோபிநாத்தம். இப்போ எங்கே போகிறோன்னாக்கா ஒரு 18 பேரோ 17 பேரோ வீரப்பன் வந்து பாம் வச்சு சாவச்ச இடம். அந்த இடத்துல ஒரு நினைவு சின்னம் இருக்குது. அதை போய் பார்த்துட்டு வருவோம். அதை பார்த்துட்டு திரும்ப வாபஸ் வந்து அப்படியே நேராக பாலாறு போயிட்டு அப்படியே ஈரோடு எல்லையில் என்ட்ரி ஆகி பண்ணவாடி பரிசல் துறை அதுக்கு போயிட்டு மீன் சாப்பிட போகிறோம் மதியத்துக்கு. வா, இங்கெல்லாம் மீன் கடை இருக்குது, பிரியாணி கடை இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலோட யூனிஃபார்மே நல்லா இருக்குதுங்க. நம்ம ரேஸ் ஒன்று போட்டிருப்போம், ஒரு கோயில், முனீஸ்வரன் கோயில். இதுதான் அந்த கோயில். அருவா மீனுக்குதையா, இந்த வேகம் சிலுக்குதையா, அதே தான். எப்படி கொஞ்சம் முன்னாடி பாப்புறோம். முனீஸ்வரன் கோயில் கோபிநாத்தம் சூப்பராக இருக்குதுல்ல. ஓகே, போகலாம் போகலாம். அப்பா 11 கிலோமீட்ரு. என்ன இது ஒகேனக்கல்லாம்? கர்நாடகா ஒகேனக்கல் நம்ம போக மாட்டோம், நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்காது. ஒகேனக்கல்லாம் தமிழ்நாடு சைடு தான் போகலாம். மீனுக்கு சும்மா கும்முன்னு இருக்கும். எவ்வளோ பெரிய மலை பாருங்கள். பனைமரம் நிறைய இருக்குது இந்த ஊர் சைடில். ஓ காய்ஸ், இதுதான் பாருங்கள் மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீரப்பனார் கர்நாடகா போலீஸ் 7 பேரை சுட்டு கொன்ற இடம் இது. கர்நாடகா போலீஸ் இங்கே இருக்கிற மக்களை வீரப்பனை தேடி வந்து துன்புறுத்தினாங்களாம். ஊர் பொதுமக்களும் கை வச்சதுனால கோபப்பட்டன் வீரப்பன் அவங்கள வரும்போது பதுங்கிருந்து ரோட்ல கல் வச்சு 7 பேரை சுட்டு கொன்ன இடம் இது. அதனால தான் இங்க நினைவு சின்னம் வச்சிருக்காங்க. அந்த 7 பேருடைய நேமும் கல்வெட்டுல இருக்குது. இவ்வளவு ஒரு துயரமான சம்பவம் நடந்த இடம் இது. இது கர்நாடகாக்குள்ள நடந்ததுனால கர்நாடகா கவர்மெண்ட் இங்க வச்சிருக்காங்க. கர்நாடகா போலீஸும் இருந்தது. அதனால எவ்வளவு பெரிய துயரமான சம்பவம்லாம் அது. ஆமா, அவங்க பண்ணதுக்கு துயரம் சொல்லலாம், வீரமான சம்பளம் சொல்லலாம், அது வேற. பட் அவங்க ஃபேமிலிக்கு துயரமான சம்பளம் இல்லை. அவங்க வேலையை அவங்க செஞ்சாங்க, கரெக்டா இல்லையா? இவங்க பண்ண தப்பே என்ன தெரியுமா ப்ரோ? பொதுமக்கள் மேலே கை வச்சிருக்கக்கூடாது. அதுக்காக தான் இதோட ரிவெஞ்ச். பொதுமக்கள் மேலே கை வச்சதுக்கு, பொதுமக்கள் மேலேயும் லேடிஸ் மேலேயும் கை வச்ச ஒரே காரணத்தினால தான் தூக்குனாங்க. அவரை மட்டுமே தேடி, அவரை மட்டுமே, அவருக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்களை மட்டுமே தோட்டம். இந்த படத்தில் பார்க்குற மாதிரி அப்படியே பக்கத்துலேயே காவிரி ரிவர். அடாடா, சூப்பராக பண்ணிது. காவிரி தண்ணியை காட்டுற பாருங்க மக்களே. காவிரி ரிவர் பாருங்க எப்படி இருக்குது. இப்படியே போனால் ஒகேனக்கல், கர்நாடகா ஒகேனக்கல் வரும். நம்ம அப்படி போக போகிறதில்ல. இது பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி 17 பேர் சாவச்ச இடம். அதுக்கு ஆப்போசிட்டில் காவிரி ரிவர் சூப்பராக இருக்குது. அப்புறம் அப்படி இருக்குது காவிரி ரிவர். நம்மளுக்கு மனசெல்லாம் வலிக்குது ப்ரோ. அதாவது கரை புரண்டு தடை உடைத்து போட வேண்டிய காவேரி தரையோடு தரையாக தவழ்ந்து செல்கிறது. அதை பார்க்கும் பொழுது நெஞ்செல்லாம் பதறுகிறது. அதுக்கு நாம் இன்னும் செய்ய முடியாது. மழை வராத காரணத்தால் தண்ணீர் தரையோடு போகிறது. இந்த பக்கம் வீரப்பன் வந்தது, அந்த பக்கம் மலையூர் மம்முட்டியான் வந்ததான். அதில் பழைய காலத்து மலையூர் மம்முட்டியான். வீரப்பனாருக்கு அவர் தான் என்னது என்ன சொல்லுவாங்க, இன்ஸ்பிரேஷனா. எவ்வளோ பேர் ஸ்டோரி அதெல்லாம். அவரும் ஒரு டானு, இவரு ஒரு டானுக்கு சேர்ந்து என்னென்னமோ பண்ணாங்க. எவ்வளோ பேர் டானாக இருந்தாலும் நார்மலான மனுஷன் வாழ்க்கை வாழ முடியாது. யார் டானோன்னு ஆசைப்படாதீங்க. நார்மல் மனுஷனாக வாழ ஆசைப்படுங்க. அதே நம்ம நல்லா தான் இருக்கும். கடவுள் கொடுத்தது போதும், அதை சின்ன காலத்தை ஓட்டணும். கரெக்டா? எவ்வளோ பேர் டானாக பேர் வச்சுக்கின்னு தான் இருக்கிறாங்க. பட் அவரை பேர் வச்சு இன்னி வரைக்கும் நிறைய பேர் வீரப்பனார் இருந்தால் காவிரி தண்ணி வந்துடும், வீரப்பனார் இருந்தால் காவிரி தண்ணி வரும்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. அவர் போய் சேர்ந்துட்டார். அங்கே இருக்கிற மக்கள், எங்களை மாதிரி ஆள் மக்கள் வாழ்கிறதுக்காக வழி பாருங்கள். நீங்கள் பாட்டு வீரப்பன் போஸ்ட்டை போட்டு வீரப்பனார் இருந்தால் தண்ணி வந்துடும், வீரப்பனா போய்ட்டு அப்படியே காவிரி தூக்கி தலைமால் தூக்கி வந்துடுவாரா? அது கொடகு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தண்ணி. அங்கே மழை பெஞ்சாங்க தண்ணி வரும். அங்கே கேஎஸ் டேமில் தண்ணி தான் இங்கே தண்ணி விடுவாங்க. அவங்களுக்கு தண்ணி தான் இங்கே தண்ணி யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அது யாரும் புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சிக்காமல் நீங்கள் பாட்டு பேசிகிட்டே கிடக்காதீங்க.
வீரப்பனார் இருந்தால் மட்டும் தண்ணி மழை அப்படியே பொஞ்சிட்டே இருக்குமா. அவர் வாழ்கிற காலத்துலேயே மழையே இல்லை. 2000 காலகட்டத்தில் அவ்வளோ பசி பஞ்செல்லாம் வந்துருக்குது, நானும் பார்த்துருக்குறேன் அதை. ஓகேவா, அதெல்லாம் மறந்துடுங்க. தண்ணி மழை வந்தால் தண்ணி கொடுக்க போகிறாங்க, அதுக்காக போய் போராட்டம் பண்ணி எந்த ஒன்றும் சாதிக்க முடியாது. அது வரும்போது கொடுக்குறாங்க, அதை நம்ம சேவ் பண்ணிக்கிறது நம்மளுக்கு இடம் இல்லை. அதை எப்படின்னா சேவ் பண்ணுறது பிளான் பண்ணி மாத்திரம், அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பிரச்சனை பண்ணுறது வேஸ்ட்டு. அங்கே இப்போ கொடி பிடிச்சின்னு பிரச்சனை பண்ணுறாங்க கர்நாடகாவில், தண்ணி கொடுக்க மாட்டேன் தண்ணி கொடுக்க மாட்டேன். அவங்க எங்கே தண்ணி கொடுக்குறாங்க, மழை பெஞ்சு அது பாட்டுக்கு வந்து நிற்குது. அவனை பெருசாக தண்ணி கொடுக்க மாட்டேன் ரத்தம் கொடுக்க மாட்டேன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. பேசுகிறவங்க பேசட்டும், கேரவும் கேட்டுன்னு இருக்கணும், அவ்வளோதான். ப்ரோ நீ சில வார்த்தைகள் அப்படியே. நம்மளது ஏன் வந்துட்டு டேம் வச்சு சேமிக்க முடியல அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2 இடம் இருக்கா, அந்த பக்கம் இருக்கிறது தமிழ்நாடு, இப்போ நாம நின்றுட்டு இருக்கிறது கர்நாடகா. இன்கேஸ் இப்போ நாம நின்றுட்டு இருக்கிற இந்த இடமும் தமிழ்நாடாக இருந்திருந்தா இதில் அடித்து காட்டணும்னு வைங்க 200 TMC தண்ணி நிறுத்தலாம். ஏன்னா அவ்வளோ லென்த்து. இந்த பக்கம் பாதிக்கப்படுறதுக்கு எந்த ஊரும் கிடையாது, கோபிநாத்தம் மட்டும்தான் இருக்குது. அந்த சைட்லேயும் எந்த ஊரும் கிடையாது. பட் ஆனால் இது கர்நாடகாவாக போயிடுச்சு. இது மட்டும் தமிழ்நாடாக இருந்தால் கர்நாடகாவை விட 3 மடங்கு தண்ணி நம்மளால் சேர்த்து வைக்க முடியும். ஆனால் நம்மளுக்கு ஆண்டவன் அதுக்கு வழி விடலை. ஸோ அதனால் இருக்கிற தண்ணியை நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளால் இதுக்கு மேலே டேம்லாம் கட்ட முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட்டு பண்ணாமல் தண்ணியை ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்துங்க. காவேரி பிடிப்பு பக்கத்தில் காவேரி நதியோரமாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த தண்ணியோட அருமை என்ன, இந்த ஆற்றோட அருமை என்ன. இப்படி இருக்கிற ஆடு இதுக்கு முன்னாடி இருந்தார் எப்படி இருந்துச்சுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி காவேரி போய் கடைசியாக சேர்ற இடத்துங்களுக்கு கேட்டிங்கன்னா தான் தெரியும். தண்ணி வந்துச்சுன்னா அந்த தண்ணியை கற்பூரம் பற்றி வச்சு அவங்கவுங்க ஒவ்வொரு ஸ்டைலில் ஒவ்வொரு விதம் வச்சு அவங்க அதை கொண்டாடுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சேவ் வாட்டர் சேவ் நேச்சர். அவ்வளோதான். இதுக்கப்புறம் போனால் ஒகேனக்கல், இங்கே போக போகிறதில்ல. நம்ம ரிட்டன் இப்போது அப்படியே கோபிநாத்தம் போயிட்டு கர்நாடகா தமிழ்நாடு பாலாறுன்னு ஒரு ஏரியா என்னது ரிவர் இருக்குதான், ரிவர் கிராசிங். அங்கே போயிட்டு அப்படியே இங்கே பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாது, 1500 ஃபைன் போடுறாங்க. அங்கே பார்த்தாக்கா எவ்வளோ பிளாஸ்டிக் போட்டு வச்சுருக்குறாங்க. மறக்குமா நெஞ்சம் மனசில் சலனம், மறக்குமா நெஞ்சம் மனசில் சலனம். இந்த மண்ணுக்கு ஒரு கதை இருக்கு, இந்த காற்றுக்கு ஒரு பெயர் இருக்கு, காட்டோட சேர்ந்த ஒரு மனிதனின் நினைவுகளின் உயிரோட இருக்கு. வீரன் பிறந்த மண்ணிது, வீரம் வாழும் ஊரிது, மலைகள் சொல்லும் கதை இது, காற்றில் கேட்கும் பேரிது. காடு தாண்டி மேகம் தாண்டி காலம் கடந்தாலும் நினைவு வாழுது. இந்த மண்ணின் ஒவ்வொரு பாதையும் ஒரு வரலாறு பேசுது. மலை மேல பறக்கும் ட்ரோனும் மண்ணின் கதையை பாடுது. ஒரு மனிதன் வாழ்ந்த பாதையாய் இந்த உலகமே தேடுது. வீரன் பிறந்த மண்ணில் பாரதலாகும் காலம் மாறினாலும் இந்த ஊரின் கதை என்று. பிடிச்சிக்கடா, பிடிச்சிக்கோ, அவ்வளோதான். அப்படிதான் அப்படியே கையை கீழே வை. அவ்வளோதான், கொண்டு வாங்கடா. சென்சார் கட் ஆயிருக்கும். நீங்களா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தமிழ்நாடு, அந்தியூர். ஆஃப் பண்ணுங்க, விட்டா போயிடுவானே. அப்படியே அவங்ககிட்ட ஐடி வாங்கிக்கிங்க, யூடியூப் ஐடிங்க இருக்கனால. இந்த
ப்ரோ அப்படியே பாய்ஸு கை கொடுத்தீங்கன்னா செமையாக இருக்கும். கேமராவை பார்க்காம கொடுக்கணும். கேமரா கை கொடுக்கணுமா? கேமராவை பார்க்காம கொடுக்கணும்னா மறுபடியும் கேமராவே பார்க்காத ப்ரோ. பயமா? கேமராவில் பார்த்து பயப்படக்கூடாது. முண்டாஸ் பற்றி படத்தில் கேமரா எடுத்தாலும் ஓடி எல்லாம் ஓடி போயிடும். 2 நிமிஷத்தில் ஒரு சம்பவம் பண்ணிட்டோம். ஆ நாளைக்கு ட்ரெண்ட் அவன் பேஸ் கவர் ஆயிடுச்சு. பிடிக்க கவர் ஆயிடுச்சா? ஆ தமிழ்காரன், கர்நாடகாவில் உங்களை மாதிரி. நீங்கள் தமிழ்காரன் கன்னடாக்காரா? தமிழ் தான், எல்லாமே தமிழ்காரன் இருக்கிறவங்க. ஆனால் கர்நாடகாவில் இருக்கிறீங்க. இந்த ஊரே தமிழ் தானா? யாரும் கன்னடாக்காரர் இல்லை. பாய். எல்லோரும் கேமரா பார்த்து சொல்லுங்கள் பாய். போகலாமா? ஓகே பாய். திருப்பூர் இந்த ஊருக்கு வருவேன். ரொம்ப பிடிச்சிது ஊர். எப்போ வருவேன் தெரியாது, நான் வருவேன். வரும்போது மீட் பண்ணலாம். லீவ் நாளில் வரலாம். ஓகேவா? பாய் பாய். பாய். ரைட் ஆட்டோமேட்டிக். சின்ன பசங்க செம்ம என்ஜாய்மெண்ட். ஒரு 1/2 hour ட்ரோன் காற்றுக்கு அடிச்சுன்னு போயிடுச்சு. போய் கடிச்சு மிஷின் வந்துட்டானுங்க பாவம். ரொம்ப கஷ்டங்க அந்த இடத்துல ட்ரோன் ஃப்ளை பண்ணுறது. ரொம்ப ரொம்ப டேஞ்சர் மக்களே. இதுதான் வீரப்பனாருடைய நிலம் சொல்கிறாங்க, மஞ்சள் இருக்கிறது. அது சும்மா இருக்குதா? என்ன வச்சுருக்குறாங்க? சும்மா இருக்குது. ஆ சும்மா கிடக்குதா? அங்கே முன்னாடி இருக்கிறது தான் வீரப்பனாருடைய இடமா? அது சும்மா கிடக்குதான். கவர்மெண்ட்டு கேஸ் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் கேஸில் இருக்குதான். ஓ லெஃப்ட் ரைட்டு மரம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பல வருஷமாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது பாவம். ஓகே நோ ப்ராப்ளம். கோயில் ஓகே ப்ரோ போகலாம். எத்தனை பேர் அவரை பற்றி தப்பாக பேசினாலும் சரி, நல்லதுமாக பேசினாலும் சரி, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அந்த மாவீரன் வாழ்ந்து மறைந்து இப்போது நினைவிடமான வீரப்பனின் கல்லறை தான் பார்க்க போயிருக்கிறோம். நல்லவரோ கெட்டவரோ வாழ்க்கையில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் அவர். அவரை யார் என்ன சொன்னாலும் நம்ம போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரோம். ஓகே ரொம்ப நாள் அவர் பார்க்கணும் ஒரு கல்லறையை பார்க்கணுன்னு ஆசை. நீ போய் பார்த்துட்டா வருவோம். இப்போ வந்து நம்ம பாலார்கிட்ட வந்துட்டோம். ஏதோ சாமி இந்த ரோட்டில் பைக் ஓடுறதுக்குள்ள 4 நாள் ஓட்டினா நம்ம அட்வென்ச்சர் பைக்கெல்லாம் கைக்கு வந்துடும். 2 பொருள் சைட்டு அந்த மாதிரி ஸ்பாட்டாக இருக்குது இந்த ரோடு. ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் டு ரைட் அகைன். கோ டு தமிழ்நாடு. நாடு தமிழ்நாடு. நாடு தமிழ்நாடு. ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ் வெளியே வந்துட்டோம். அப்பா இந்த ரோடை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாகிடுச்சிங்க எனக்கு. அடா என்னமா இருக்குது ரோடு. பூ மாதிரி இருக்குது. அதை ஓட்டிட்டு ஓட்டும்போது ஐயோ சாமி. ஐயோ வந்துட்டோம். இது வந்து கர்நாடகா பார்டரு. இப்போ தமிழ்நாடு பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். சாமி என்ன ரோடு அவ்வளோ கேவலமாக பண்ணி வச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமாக அந்த மாதிரி ரோடு அப்படியே இருக்குதான். எப்படி மக்கள் ஓடாடுவாங்க பாவம். இந்த பாருங்க காய்ஸ், இதுதான் தமிழ்நாடு என்ட்ரன்ஸ். இது சாம்ராஜ் நகரா. இப்போ வந்து இது ஈரோடு என்ட்ரி ஆகிறோம் தமிழ்நாடுக்கு. ஹாய் மகேஷ். இதான் பாலாறு. தண்ணியே இல்லை பாலாறில். ப்ரோ இது தண்ணி எங்கேருந்து வரும்? எங்கேருந்து வரும் தண்ணி? இதுக்கு காவிரி தண்ணி இதுக்கு வராது. ஆஹா இங்கே தான் வருமா? ஓகே ஓகே. மக்களே இதுதான் அந்த பக்கம் தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா என்ட்ரன்ஸ். இந்த பார்டர் இது மகாராஷ்டிரா மாநிலேருந்து வர பார்டரு.
அதை செக் போஸ்ட் மாடல் எங்கே செக் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம், போகலாம் அப்படியே. ஹாய், தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். பாருங்கள், கொளத்தூர் 19, மேட்டூர் 30, பவானி 70, சேலம் 83, தருமபுரி 95. போங்கப்பா, ஏன் நிற்கிறீங்க? வெல்கம் டு தமிழ்நாடு. நாடு நாடு எங்கள் நாடு தமிழ்நாடு. என்னவோ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சா வந்து இன்னும் புரியாத ஒரு சந்தோஷம். அது எப்படின்னாக்கா, நான் பைக் ட்ரெயினில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது அந்த ஃபீல் வரதில்லை. இந்த பைக் ரைடில் வரும்போது செம்ம ஃபீல் எனக்கு. கர்நாடகாவையும் தமிழ்நாடு இணைக்கிற ஒரு ரோடை தாண்டி வரும்போது நல்லா இருக்கும். ஒரு மனசுக்குள்ள புத்துணர்ச்சி எனக்கு உண்டாகும். அந்த மாதிரி வீரப்பனை பற்றி ஒருத்தர்கிட்ட கேட்டோமா, கோபிநாத்தம் ஊரில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை பற்றி ஃபுல்லாக நாங்கள் எப்படி சொல்கிறது, தப்பாகவே சொல்கிறாரு. அவன் ரொம்ப கெட்டவனு. அது என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் எதனால் அப்படி சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. அந்த ஊருக்கார் யாரும் அவர் நல்லவன்னு சொல்லவே மாட்டாங்களாம். நமக்கு என்ன தெரியும் நல்லவன் சொல்கிறான் கெட்டவன் சொல்கிறான்னு. அதனால அந்த ஊரில் அவருக்கு மண்ணு அதாவது சமாதி பண்ணுறதுக்கு இடம் கொடுக்காததுனால மூலக்காடுன்ற ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு அவரை சமாதி கட்டியிருக்கிறாங்க. மேட்டூர், செட்டிப்பட்டி, கொளத்தூர். சத்தியமங்கலத்தின் அடர்ந்த இரவில் காற்று கூட ஒரு பெயரை கிசுகிசுக்கும். வீரப்பன். காட்டின் கர்ஜனை வீரப்பன் பேருதான். காற்றில் பறக்கும் ஒரு மர்மத்தின் சத்தம்தான். மலையும் பள்ளமும் அவன் பாதை சொல்லுதே. மறக்க முடியாத ஒரு கதையாய் வாழுதே. வீரப்பன், ஓ வீரப்பன், காட்டோட கதையிலே எழுதப்பட்ட பேரப்பன். வீரப்பன், ஓ வீரப்பன். இது உள்ளே போகணுமா? எவ்வளோ ஊரில் எத்துமாட்டி அவர் மண்பண் வச்சுருக்குறாங்க பாருங்கள். இவ்வளோ உள்ளே போகணுமா? எவ்வளோ பெரிய வீரன் அவர். எவ்வளோ பெரிய வீரன் இருந்தாலும் எவ்வளோ பெரிய மாவீரன் இருந்தாலும் கடைசியில் இதுதான் கதின்ற மாதிரி ஆட்டுக்குது. இங்கே இருக்கிறது பாருங்க, வீரப்பனார் என்னிடம் சொல்லும் வழி. நாம் தமிழர் கட்சி. வனக்காவலர் வீரப்பனார் அந்த இடம். ஸோ எவ்வளோ பேர் வந்துருக்குறாங்க பார்க்குறதுக்காக. காரில் வந்துருக்குது. இல்லை பார்க்குறேன். பாருங்க மக்களே, TN 23 வேலூர் பெரிய கம்பத்தம். எவ்வளோ பெரிய வீரன். என்ற பேருக்கு இன்றும் இருக்குது மர்மம். காடு அமைதியாகாலும் கதைகள் அமைதியாகாது. ஒரு காலம் முடிந்தாலும் ஒரு பெயர் மறையாது. வீரப்பன், வீரப்பன். காட்டின் கதையிலே என்றும் ஒரு கர்ஜனை.
ஹலோ மக்களே, சமாதி பார்த்துட்டோம். எப்படி வாழ்ந்த மனுஷன் பாருங்கள் எப்படி ஆகிட்டாங்க. இவர் கற்பூரம் கொளுத்துறதுக்கு விளக்கு வைக்கிறதுக்கு கூட யாரும் காசு கொடுக்குறது இல்லையா, நம்மக்கிட்ட கேட்டு வாங்குறாரு. 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்கன்னு. இல்லையா ப்ரோ? எவ்வளோ பேர் கொடுத்துருப்பாரு. அந்த பக்கம் இருக்கிற மக்கள்லையா அவ்வளோ தப்பாக சொல்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. இங்கே இருக்கிறவங்க கேட்டாக்கா நல்ல மனுஷன்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒரு பேச்சு, ஆற்றுக்கு இந்த பக்கம் ஒரு பேச்சு. ஆமாம், கர்நாடகாவில் இருக்கிறவங்க அந்த கோபிநாத்தில் அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் தப்பாக சொல்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் சாமியாக கும்பிட்றாங்க. இது மணிமண்டபம் கட்டுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, போராடினாங்க. இங்கே இருக்கிற பீப்பிள்ஸு கவர்மெண்ட் ஒத்து வரலையா, நம்ம எதுவும் பண்ண முடியாது. போலாமா? பெங்களூரு. கண்டா வர சொல்லுங்க, வீரப்பனார கையோட கூட்டி வாருங்க. கண்டா வர சொல்லுங்க, எங்கள் வீரப்பனார கையோட கூட்டி வாருங்க. எப்படி இருக்கா அப்படி பாட்டு போட்டா? எப்படி வாழ்ந்த மனுஷியா அவன், கெட்டவனோ நல்லவனோ எப்படியா பட்டாலும் எந்த ஒரு மக்களுக்கு கெடுதல் பண்ணல. தப்பு செய்யணும் தட்டி கேட்டார், போலீஸ்காராக கொண்டிருக்கிறார். ஓகே தான், அதுக்காக இப்படியா ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ சேட். அதுதான் சொல்கிறது. அவங்க வீட்டு ஃபேமிலியாக வந்து பார்க்குமா பார்க்காதா தெரியல எனக்கு. அது செகண்டரி, நமக்கு தேவையில்லாத விஷயம். பட் ஒரு வீரர் வாழ்ந்தார், சூழ்ச்சியின் மூலிமா வீழ்த்தப்பட்டார். வீழ்த்தப்பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல பொறுங்கிக்கிட்டு இருக்கிறார். ஓகே மக்களே, இப்போ ரிட்டர்ன் நம்ம கவின் வீட்டுக்கு போவோம். முடிச்சு இந்த பக்கம் இதை பார்க்கணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்தேன், பார்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு அப்படியே போனித்தான். அவர் எங்கேயோ பிறந்தார், எங்கேயோ வாழ்ந்தார், எந்த காட்டிலே இருந்தார். எந்த இடத்துல வந்து மண் பண்ணியிருக்கிறாங்க.